ஆமென். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். இயேசு நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே உம்மை துதிக்கிறோம், செயல்களில் வல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் பேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை, விலையுயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ரீபாலாதா ஷிபாலாவை என்று ஓயாமல் துதிப்போம். ஆமென். ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை, இன்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மிதிப்பான், திருவை மீதிப்பான், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான். இயேசுவை ஜெயிப்பான், இயேசுவே ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான். ராஜரீகம் பண்ணுவான். சத்துருவை மிதிப்பான், திருவை மீதிப்பான், எதிரி அடங்குவான்,
எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவார். ராஜரீகம் பண்ணுவான். நீய கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு, நீய கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு. என்று மொய்யாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. இன்று மொய்யாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுத்தான், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறித்தான், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவான், புது பலன் தருவார். புது பலன் தருவான். கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பான், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறித்தான், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவான், புது பலன் தருவார். புது பலன் தருவான். நீய கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீய கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. நீரும் பாதங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. இன்று மொய்யாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. இன்று மொய்யாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்டான், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தான், நிறைவேற்றி முடிப்பார். நிறைவேற்றி முடிப்பான். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்டான், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவான், வாக்குத்தத்தம் செய்வார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நிறைவேற்றி முடிப்பான். நீய கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீய கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீய கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு. என்று மோயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. இன்று மோயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடுவோம் சன்னா ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா, பாடுவோம் சன்னா ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். நல்ல கரங்களை தட்டி சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் முன் சென்றாரே. சென்றாரே அது துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி
துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். ஆமே. நல்ல கரங்களை தட்டி பரதரா ஷிதரா பரபரா கபரேபா அல்லேலூயா. ஆமே ஆமே. அல்லேலூயா. ரெண்டு கரங்களை வே அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஷதரபரி பலதரபரபரபரி பலதரப. இயேசு நல்லவர் 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 நல்லவர். ஆமென். நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர் நல்லவர் வல்லவரே. ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே அழைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே அழைத்தவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ஷதரபரி மலபி கொஞ்ச நேரம் வீலாண்டிய பாசையில லேப்ரகா பரபரதரபர சிவரதர உர பிரபரதுரி விரதரபர சிவனப ஓ பிரபரதரபரி மலதர சிகபகரகதர துரி விரதர பிரபரபரி மலதுரபரி பிரபர விரி விரி விஷி பரபர பரக பகரகர. உசனா சொல்லுங்க. உசனாரே பிரபர பர உசனா கத்தாவே ரட்சியம் என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க.
கர்த்தாவே ரட்சியும் ரே பிரபு சன்னா ரே பிரபர தாவீதின் குமாரனுக்கு சன்னா ரே பரபர பரி பரதரதர் ஹalleluya ரே பிரபர பரதர பரி பரபரதர பரி ஓலா பரபர பரகவரி பரதர பரி பெரதர பெரு ஒரு மேல தேவ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறோம் அப்பா. அந்த மன மகிழ்ச்சி நாளிலும் கூட, இந்த குருத்தோலை நாளிலும் கூட அப்பா ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கி வரட்டும். அபிஷேக தைலம் கடந்து வரட்டும். ரேப்ரா காஃபர உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வரட்டும். மகிமை இறங்கட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும். பொருளாதாரத்திற்கு தடைகள் உடையட்டும். கன மகிமையினால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. மகிமையினால் நிரப்புங்க. ஒவ்வொருவர் மேல நிரப்புங்க. மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொரு களஞ்சியம் நிரம்பிட்டு அப்படியே ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ரே பிரபர பர 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 விரக பகரகதர ஓ பிரபர தர பர 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 ஷிபர பர பர துர உரா பிரபர பர பர தர பர பர துர லே பிரகா பர பர துர பர ஷிபர பர 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 பகரகர துர लाल ब्लेगा दोना गाबा ஓலா பிரபர தரி பர 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 தர பர பாத்தி ஒட்டகங்கள் உங்களை நோக்கி வரும். உங்க எல்லையில கார்கள் ஓடி வரும். செழிப்பின் அபிஷேகத்தை கட்டவிழ்கிறோம். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் அவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயின் கண்களை Ragadana sheka barger banda yasnindan nimenni naka gantone yango yango andarbar ரகசியந்த வானத்தையும் உண்டாக்கின கதநாமத்தினாலே இதோ உங்களுக்கு தாஸ் வருகிறது. காலத்தில் ஆட விட்டார். உன்னை காக்கிறதேன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உன்னை பக்கத்தில் இருக்கிறார். எந்த தீங்கும் முன் அணுகாது. நீமேனா அறியாந்திரபா அவர் என் வலது வாசல் வைக்கப்படியாகும். நான் அதிகமாக யசிக்கப்படுவதில்லை. ரேஷேகா பாரா கிருபா கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் கற்பாரையுமாக இருக்கிறார். நான் அதிகமாக யசிக்கப்படுவதில்லை. யாசேபேல் பரேவா ஷேகா பாரா கிருபா அந்தரகாந்தன நீமே நாகரக சபல் பாதன ஷேகா பெலா கிருபா ரகதனா நோனி சிவேலா கரபோ ஷத்தன பரகந்தரவா. தேவனால் பராக்கம் செய்வோம். தேவனால் எங்கள் சத்திரை மதிப்போம். தேவனால் கூடாத காரியமேற்றம் ஒன்றுமே இல்லை. உயிர்ப்பிக்கும் வளமை உன்னத வளமை ஒவ்வொருமே அப்பா சிரசு மேலே இப்போது அமரட்டும். உடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை அப்பா அவனை கல்வாரத்தின் வல்லமை இறங்கட்டும். ரட்சிப்பின் வல்லமை இறங்கட்டும். ரட்சிக்கப்படாத புறஜாதியார் மேலே இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். கடினமான கற்பாதையான இருதயங்கள் இயேசு நாமத்தாலே தண்ணீர் போன்று அப்பா தனி தடாகம் போன்று மாட்டுதாக அப்படி ஒவ்வொரு அவர் கண்மலை தடாகமாக மாற்றுகிறது. கற்பாரை நீற்ற மாற்றுகிறவரே நீரூற்றுகளாக மாற்றுகிற ராஜ்யம் ராஜரிக அபிஷேகம் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். ரட்சிக்கப்படாத ஜாதிகள் மேலுடைய ரட்சிப்பின் அபிஷேகம் இறங்கட்டும். தூதர்கள் கொண்டு செல்லட்டும். வார்த்தையை காற்றுகளாக தூதர்கள் சுமந்து செல்லட்டப்பா. அக்னி ஜுவாலைகளாக அப்பா அவருடைய பிள்ளைங்களை இளங்கட்டு அப்பா. அக்னியாக 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 நிம்மன் அரங்கந்த நங்கங்கந்த நஷிகா பராக்கிரபா. சொந்த வீடு இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைங்க வீடு கொடுங்கப்பா. நம்முடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து விண்ணப்பத்துக்கு உபவாசத்தோடு அழுகையோடு புலங்களோடு இந்த சமத்தை எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்னோட பேசி என்னை காப்பாற்றணும் என்று ஜெபிக்க நினைக்கிற வேண்டுகிற ஏங்கிற பிள்ளைங்களுக்கு எப்பொழுதும்
அற்புதம் நடக்கட்டும். அந்த நீண்ட நாள் ஜெபத்துக்கு இப்பொழுது பதில் கிடைக்கட்டும். ஓ ரியாண்டரவா, காத்திருக்க காரியங்கள் நிறைத்தே அப்பா இலைக்க பண்ணுகிறது. ஆனால் நம்முடைய விரும்பின காரியம் வரும்போது அது ஜீவரிச்சம் போல் இருக்கின்ற வார்த்தையின்படி விரும்பின காரியங்கள் வாய்க்கட்டும். மனது விரும்பிய காரியங்கள் வாய்க்கட்டும். நீதிமான் விரும்புகிற காரியமான கையிலே கொடுக்கப்பட்டும். நீதிமான் மன விருப்பம் நிறைவேற்றும். நீதிமான ஆலோசனை நிறைவேற்றுங்க. துன்மார்க்க ஆலோசனைகள் அவமாயப்பட்டும், அழிந்து போகட்டும். துன்மார்க்க எண்ணங்கள் சத்தியானது செய்வீராக. துன்மார்க்க சாபங்கள் நினைவுகள் இயேசு நாமத்திலே அழிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு போட்டும். ஓ ரகாதனா ஷிகா பராங்கா பகந்தோ ராங்கா பகவந்தரபா. நீர் அப்பா உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்பா என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் திட்டம் பண்ணீங்களோ, நீங்கள் நிர்ணயித்தீங்களோ, உங்கள் ஆலோசனை மாதம் நிற்கட்டப்பா, உங்கள் சித்தம் மாதம் நடக்கட்டும். ராஜா ரகாதனா நீர் நிர்ணயித்த நடக்கட்டும். உங்களுடைய ஆலோசனை நடக்கட்டும். உங்களுடைய ஆலோசனை நீர் அப்படியே சரியான பாதத்தை முடியல மகிமையில ஏற்றுக்கொள்கிற ராஜா. பிசாசின் எண்ணங்களோ திட்டங்களோ சித்தங்களோ எதுவும் தேவங்களுக்கு நடக்காது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில என் ஆண்டுடைய என் இயேசு கிறிஸ்துடைய ஆலோசனை நடக்கும், திட்டம் நடக்கும். சத்துரு நினைச்சது, சத்துரு பேசுறது என் வாழ்க்கை நடக்கா. சொல்லுங்க, சத்துரு பேசுகின்ற, சத்துரு செய்கின்ற, நினைக்கின்ற சத்தம் திட்டம் என் வாழ்க்கை நடக்காது. எனக்கு கர்த்தர் கொடுக்கிற யாரால் தடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கின்ற காரியங்களை தடை செய்ய ஒரு நாளும் கூடாது. அவர் உங்களை உயர்த்தினால் யார் உங்களை தாழ்த்த முடியும்? அவர் உங்களை பெருக்கினால் யார் உங்களை குறுக்க முடியும்? அவர் உங்களை ஆசீர்வதித்தால் யார் உங்களை சபிக்க முடியும்? இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யாரும்? உனக்கு மகிமை பெற்ற கேடகம் அவரே. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ராஜாதி ராஜாவே உமக்கு ஓசன்னா. ஓ இஸ்ரவேலின் ராஜாவே உமக்கு ஓசன்னா. இஸ்ரவேலின் ராஜாவே எங்கள் நடுவில் வீற்றிருக்கவே உமக்கு ஓசன்னா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தாவே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் மத்தியில், தள்ளினவர் மத்தியில் வந்தே ஆயத்தப்படுத்தி அன்பாலே கணமன்னேனே. எதிர்க்கிறவர்கள் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாலே கணம் பண்ணினே. இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக. ஆமென். ஸ்தோத்திரம். ஷபரே பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நன்மையினால் நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க, ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. இந்த புதிய வாரத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிரப்புங்க, சந்தோஷத்தினால் நிரப்புங்க, ஆரோக்கியத்தினால் நிரப்புங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வர வேண்டிய ப்ரமோஷன் வரட்டும், தடைகளை உடைக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் நடத்தி வந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆன்லைன் சண்டே சர்வீஸ் நடைபெறும். ஆன்லைன் மூலமாக இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பிரேயர் மினிஸ்ட்ரி இந்தியா என்ற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புங்க. உங்கள் ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் சிலுவையிலே ஈசப்பா சொன்ன 7 வார்த்தைகளை தியானித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு 7வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா
23:46. லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு, பிதாவே, தம்முடைய என்னுடைய ஆவியை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சத்தமாய் கூப்பிட்டு, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஆமென். மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தார், விட்டார் அன்னைக்கு. ஆமென். கடவுள் அன்னைக்கு இந்த பூமியில மனுஷனாய் இறங்கி வந்து 33 ஆண்டுகள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு கடைசியில் சிலுவையிலே, பிதாவே, என்னுடைய ஆவி என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டுட்டார். ஆமென். கடவுளுக்கு மரணம் கிடையாது. கடவுள் வேதம் சொல்கிற அவர் ஆதியும் அந்தமும் மாணவர், அவர் அல்பா ஒமேகாவும் மாணவர். கடவுளுக்கு துவக்கம் கிடையாது, முடிவு கிடையாது. அவர் நித்தியவாசி, அவருக்கு மரணமே கிடையாது. ஆனால் தேவன் ஏன் இந்த இடத்துல அவர் மரிக்க வேண்டும்? ஏன் அவர் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து மரித்தார்? வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களா இருக்க அவரும் இந்த பூமிக்கு எப்படி வந்தாராம்? மாம்சத்தும் இரத்தமும் உடையவரா அந்த பூமியில இறங்கி வந்தார். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால் அழித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் விடுதலையாக்குனார். ஆமென். மரணத்துக்கு அதிபதியாக பிசாசை தன் மரணத்தினால் தான் அழிக்க வேண்டும். எல்லா மதங்களும் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிற அது மாத்திரமல்ல, எல்லா மதங்களும் சொல்லுது, கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் மரணத்தை அழிப்பார். ஆமென். ஜெயமாய் விழுங்குவார் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக கடவுளே இந்த பூமிக்கு மனுவுரு இடத்து இறங்கி வந்தார். கடவுள் முதலாவது மனிதனாகிய ஆதாமை உண்டாக்கும் போது அவனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார். மரணமில்லாத ஒரு சாயலாக, அழிவில்லாத ஒரு மனிதனாக தான் உண்டாக்கினார், பிள்ளையாக தான் உண்டாக்கினார். ஆனால் இன்றைக்கு அவன் அந்த பழத்தை பறித்தானோ, கீழ்ப்படியாமல் போனானோ, அன்று அந்த சாபம் அவனை வந்தது. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாத நிமித்தம் மரணம் முழு மனுக்குலத்தையும் ஆண்டு கொண்டது. ஒரு மனுஷனுக்குள்ள வந்த அந்த மரணம் அவனுடைய டிஎன்ஏ மூலமா அந்த சந்து முழு மனுக்குலத்துக்கு வந்துட்டு மிருகங்களை ஆண்டு கொண்டு எல்லாத்தையும் இந்த சர்வ சிருஷ்டிக்கும் இந்த ஒரு மரணம் வந்தது. என்னைக்கு? ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து அவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்ததனால் இன்னைக்கு அவருடைய ஜீவன் இன்னைக்கு நமக்குள்ள வந்துட்டு. ஆமென். நமக்குள்ள இருந்த மரணத்தை அவர் சிலுவையில எடுத்து அவர் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார். அவர் எடுத்துட்டு இன்னைக்கு அவருக்குள்ள இருந்த அந்த நித்திய ஜீவனை நமக்குள்ள வச்சிட்டார். எனவேதான் வேதம் சொல்லுகிற, அவருடைய ஜீவனை அடைந்து நாம் ஆளுகை செய்வோம், அவருடைய ஜீவனால் நாம் ரட்சிக்கப்படுவோம். அவருடைய ஜீவன் இன்னைக்கு மரித்ததினால், அவருடைய ஜீவன் அன்னைக்கு சிலுவையிலே மரித்ததினால் இன்னைக்கு நமக்குள்ள ஜீவன் வந்துட்டு, கடவுள் இந்த மரணத்தை அழிப்பதற்காக, மரணத்துக்கு அதிபதியாகி அந்த பிசாசை தன்னுடைய மரணத்தினால் அழிப்பதற்காக, மரணத்தை காணாத தேவன் அன்றைக்கு சிலுவையிலே அவர் கொஞ்ச நேரம் மரணத்தை ருசி பார்த்தார். ஒரு 3 நாள் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோவான் 10:18, 17-18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு. கொடுக்கவும் அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்திலே நான் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஆமென். ஜீவனை கொடுக்கவும் அது அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிகாரம் உண்டு. அவருக்கு தான் உண்டு. அவருடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. அன்னைக்கு நினைச்சிட்டாங்க, யூதர்கள் நினைச்சாங்க, அன்னைக்கு ரோமர்கள் நினைச்சாங்க,
இவரை நம்ம கொன்னுட்டோம்னு நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது அவரே தான் கொடுத்தார். ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் தான் கொடுத்தார். கொடுத்து அன்னைக்கு அவர் அதிகமா சத்தமிட்டு அவர் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க, என்னுடைய ஜீவனை எடுக்க எந்த பிசாசுக்கும் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன்னா அந்த ஆண்டவர் உறிஞ்சிட்டார். துரைத்தனங்களை அதிகாரங்களை முறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்துட்டார். அன்னைக்கு மரணத்துக்கு அதிபதியாகிய அந்த பிசாசு அவர் மரணத்தினால் அழிச்சிட்டார். என் அன்பிற்குரியவர்களே, அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. ஏன்னா அவர் தான் ஜீவாதிபதி. வேதம் சொல்லுகிறது அவர் ஜீவனுக்கெல்லாம் அதிபதி. அவர் தான் எல்லா ஜீவனுங்களுக்கும், மனுஷன், மிருகம், செடி கொடிகள் எல்லா ஜீவன்களுக்கும் அதிபதி யாரு? ஏசப்பா தான். அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. யார் அவரை கொல்லல. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்துட்டார். நம்மை வாழ வைப்பதற்காக, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பதற்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள்ல அவரே எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கிறேன், ஓகே, என் வேலை முடிஞ்சிட்டு, பிசாசை நான் ஜெயிச்சிட்டேன், என் பிள்ளைங்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. அவர் மரித்து ஆவியிலே, அவர் மாம்சத்திலே கொலையுண்ணப்பட்டு, வேதம் சொல்லுகிறது ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு என்ன பண்ணாரு? பரலோக பாதாளத்துக்கு இறங்கி போய் அங்க சிறைப்பட்ட ஜனங்களை விடுதலை ஆக்கினார். மரணத்துல அடிமைப்பட்டு கட்டப்பட்ட ஜனங்களை அன்னைக்கு அவர் விடுதலை ஆக்கிட்டார். மரண சங்கிலிகள் தெரிப்பட்டது என்று நாம் இன்னைக்கு பாடுறோம். ஆமீன். அந்த மரண கட்டுகளை அவர் உடைத்தார். பாதாளத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்தார். பின்பு அவர் பரலோகத்துக்கு ஏறி போய் அங்க உள்ள ஒவ்வொருத்தர் மேலையும் தெளிச்சார். ஆமீன். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஆதாம்ல இருந்து அன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, அன்னைக்கு அவங்களுக்குள்ள அன்னைக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அன்னைக்கு ஏசப்பா பரலோகத்தில் ஏறி போய் அங்க ரத்தத்தை தெளிச்சார். வான மண்டலத்தில் அவருடைய ரத்தத்தை தெளிச்சார். அவருடைய வேலையை முடிச்சிட்டு, பிசாசை ஜெயிச்சு அவருடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவர் என்ன பண்ணாரு? 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழுந்துட்டார். என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஜீவனை எடுக்கவும் எனக்கு தான் அதிகாரம் உண்டு. என் அன்பிற்குரியவர்களே, பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க, வியாதிக்கு என் மேல அதிகாரம் கிடையாது. பாதாளத்துக்கு என் மேல அதிகாரம் கிடையாது. பாதாளத்தின் வாசல் எங்களை மேற்கொள்ளாது. ஆமேன். எந்த பில்லி சூனியத்துக்கு எங்க மேல அதிகாரம் கிடையாது. ஏன்னா எல்லா அதிகாரங்களையும் அவர் சிலுவையில உரிந்து அவர் சிலுவையில வெற்றி சிறந்துட்டார். ஆமேன். இனி நம்மை மரணம் ஆண்டு கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசல் நம்மை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. எல்லா மரணத்தையும் அவர் ஜெயிச்சிட்டார். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்போ வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கிட்டார். இன்னைக்கு ஜீவன் அழியாமை அது ஒரு ரகசியமா இருக்கல, அது வெளியே வந்துட்டு. ஆமீன். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கிட்டார். இதுதான் சுவிசேஷம். ஆமீன். இதை பிரசங்கிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் மரணத்தை பரிகரித்தார். கல்வாரி சிலுவையிலே மரணத்தை அழிச்சிட்டார். முதலாவது ஆதாம் மூலமாய் வந்த அந்த மரணத்தை 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவின் தற்சொருபமாகிய இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையிலே அந்த மரணத்தை பரிகரித்தார், அழித்தார். அதோடு உடல ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் அவர் வெளியரங்கமாக்கிட்டார். அதுக்குள்ள ரகசியத்துல இருந்து ஒரு சிலர் மட்டும்தான் பழைய நாட்கள்ல அந்த ரகசியத்தை பெற்று சிலர் உயிரோட வாழ்ந்திருக்கிறாங்க. எலியா, ஏனோக்கு நமக்கு தெரியும், வேதத்துல இருக்கு. ஆனா வேதத்துல இல்லாத எத்தனையோ பேர் அன்னைக்கு மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். ஏன்னா ரகசியம், அதெல்லாம் ரகசியம். வேதத்துல போடல, அதனால நம்ப முடியும்னு சொல்ல முடியும். எத்தனையோ பேர் அன்னைக்கு
பழைய ஏற்பாட்டு நாட்களையும் விசுவாசத்தினால் பேர்ப்பாங்க. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11 ஏனோக்கு விசுவாசத்தினால் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்னைக்கும் புதிய ஏற்பாட்டு நாட்களில் கிறிஸ்துவுக்கு பின்பாக எத்தனையோ பேர் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அது வெளியே தெரியல. உடனே அது மரணம் இல்லை கிடையாதுன்னு நம்ம ஜீவன் அழியாமல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம விசுவாசிக்கணும். ஆமேன். ஆண்டவர் வெளியரங்கமாக்கிட்டார். ஆண்டவர் கரத்தில் எழுதி கொடுத்துட்டார். 2 தீமோத்தேயு 1:10 கொடுத்துட்டார், எழுதி கொடுத்துட்டார். இந்த வசனத்தை நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அது அங்கதான் இருக்கு. அவர் அந்த வசனம் அதுல தான் இருக்கு. அது அதுல இருக்கிறனால நம்ம வாழ்க்கையில் அது கிரியை செய்ய முடியாது. வசனத்தில் அவர் எழுதி கொடுத்துட்டாருங்கிறனால அது நம்ம வாழ்க்கையில் அது கிரியை செய்யாது. இல்லை தலவாணி கீழே உங்க பைபிளை வச்சு நீங்க தூங்கினால அந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யாது. என்னைக்கு அந்த வசனத்தை நம்ம விசுவாசிச்சு அதை எடுத்து நம்முடைய வாயினால் அறிக்கை பண்றோமோ அன்னைக்கு அது நம்ம சரீரத்துல, நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்துல அது வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். என் அன்பிற்குரியவர்களே, எனவே வார்த்தை எடுத்து பேசுங்க, விசுவாசிங்க. முதல்ல விசுவாசிக்கணும், இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் மரணத்தை தன்னுடைய மரணத்தினாலே பிசாசை, மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசை அழிச்சிட்டார், மரணத்தை பரிகரிச்சிட்டார். இனி நமக்கு ஜீவனை அழியாமை நமக்கு கொடுத்துட்டார். இனி என் வாழ்க்கையில மரணம் என் வாழ்க்கையில வேலை செய்ய முடியாது. சொல்லுங்க, என் பிள்ளைங்க வாழ்க்கையில மரணம் வேலை செய்ய முடியாது. எங்க ஆவி ஆத்துமா சரீரத்துல மரணம் வேலை செய்ய முடியாது. மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா என் அப்பா அழிச்சிட்டாருன்னு சொல்லி நம்ம விசுவாசத்துல பேசணும். ஜீவன் அழியாமை எனக்குள்ள இருக்கு, சாகாமை அழியாமை எனக்குள்ள இருக்கு. ஏன்னா கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்காக மரிச்சிட்டார், எனக்கு பதிலாக அவர் மரிச்சிட்டார். அன்னைக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பா வந்து தப்பே செய்யல. எல்லாரும் அதான் சொல்றாங்க. காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்றான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன்னு அவன் சொல்றான். பிலாத்து சொல்றான், இவரில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று சொல்றான். அங்க இருக்கிற ஒருத்தர் கூட அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அவரே சொல்றார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் எவனாவது என்ன குற்றம் படுத்த முடியுமா? தைரியமா சொல்றார். எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, நான் பாவமே செய்யலன்னு ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. ஒரு சகோதரனை பார்த்து வீணன்னு சொன்னாலும் அது கொலை பாவத்துக்கு சமானம் என்று வேதம் சொல்லுது. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா கூட அவன் இருதயத்துல விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எவனாவது மாட்டிட்டான்னா ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் போட்டு ஒருத்தனை மற்றவனை கேவலமாக பேசுகிறாங்க, அவன் அதில் மாட்டிட்டான், அந்த பொம்பளை விஷயத்தில் மாட்டிட்டான். ஆனால் அவன் எழுதுறவன் யோக்கியமான கிடையாது. ஒரு ஸ்திரீ இச்சையோட ஒரு நாள் சிந்திச்சிட்டான்னா கூட அது பாவம் தான். அதனால பாவம் இல்லாதவன் எவனுமே கிடையாது. நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவரா இருக்கிறோம். சத்தியம் நம்மில் இராது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தைரியமா சொல்ல முடியும், ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். பரலோகத்துல தூதர்கள் மூப்பர்கள் அவரை பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிறார்கள். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன், பாவம் அறியாதவர் என்று வேதம் சொல்கிறது. பாவம் அறியாதவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாவமாக்கப்பட்டார். அன்னைக்கு அவர் பாவமே செய்யல. வேதம் சொல்லுகிறது அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவே இல்லை. அவர் வஞ்சனையா பேச மாட்டார், நல்லவர். ஆமேன். அப்படிப்பட்ட கடவுள் நமக்காக மரித்தார் கல்வாரி சிலுவையிலே. ஆமேன். அவர் பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் எதற்காக மரித்தார்? அன்னைக்கு எல்லா மனுக்குலம் செய்த பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு அவர் மரிச்சிட்டார். அவர் மரித்தது நிமித்தம் இன்னைக்கு ஜீவன் அழியாமை, அவரை ஜீவன் அழியாமையை அவர் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கிட்டார். இன்னைக்கு அவர் நமக்கு கொடுக்கிற பிராமிஸ் என்ன, வாக்குத்தத்தம் என்ன? புதிய ஏற்பாட்டில் அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர் வாக்குத்தத்தம் போட்டிருக்கு. வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனை என்ன? உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணுவாயாக, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்து இருக்கணும். ரொம்ப நாள் நீ வாழணுமா?
ரொம்ப நாள் நீ வாழன்னா இதை கணம் பண்ணு. இதுதான் பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது அழிவில்லாத வாழ்க்கை. ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன். நித்திய ஜீவன் என்றால் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை. இத்தனை வருஷம் இத்தனை நாட்கள் என்று ஒரு வேலிடிட்டி கிடையாது, அழிவில்லாத ஒரு வாழ்க்கை. வேதம் அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, எடுக்கவும் எனக்கு தான் அதிகாரம் உண்டுன்னு சொன்னார். ஆமென். எந்த பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனை வியாதி வந்தாலும், எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தாலும், ஆமென், அதுக்கு நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம மேல அதுக்கு அதிகாரம் கிடையாது. என் அன்பிற்குரியவர்களே, அவர் எல்லாவற்றையும் மரணத்தை அழிச்சிட்டார். சிலுவையிலே மரணத்தை மொத்தமா அழிச்சிட்டார். அவர் பாவமே செய்யலை. அவர் அன்னைக்கு சிலுவையில பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாவம் கூட செய்யலை. அன்னைக்கு கல்வாரி சிலுவையில அவர் அறையிற அந்த சூழ்நிலை வரும்போது, ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி பிலாத்து கேட்குறான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரபாஸ் என்ற ஒருத்தன் இருந்தான். அவன் பெரிய கொலை செஞ்சவன், ஒரு பெரிய தவறு செஞ்சவன், ஒரு குற்றம் செஞ்சவன். அவன் தான் அதுக்கு பாத்திரவான். அவன் அந்த சிலுவை மரணத்துக்கு பாத்திரவான். அந்த நாட்களில் சிலுவை ஒரு கொடிய மரணம். உலகம் எங்கு ஒரு கொடிய மரணம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மரணம். அது யார் கொடுப்பாங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு தவறுகளை செய்கிறவங்களுக்கு தான் அப்படிப்பட்ட தவறு செய்யும். ஆனால் பாவமே அறியாத இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் அன்னைக்கு சிலுவை மரணம் கிடைத்தது? அன்னைக்கு பிலாத்து கேட்குறான், நான் இந்த பரபாசை நான் சிலுவையில் அரைஞ்சிட்டு இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்கலாம் நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு பஸ்கா பண்டிகை நாள். அன்னைக்கு யாராவது ஒருத்தரை விடுதலையாக்கன்னு நினைச்சா, ஒரு குற்றவாளியை விடுதலையாக்கன்னு நினைச்சா அன்னைக்கு பிலாத்தால முடியும். அன்னைக்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்பதான் கேட்குறேன், எப்படியாவது இவரை விடுதலை ஆக்கிடணும், ஏன்னா இவர்கிட்ட பாவமே கிடையாது. இன்னொரு பக்கம் அவருடைய பிலாத்துடைய மனைவி சொல்றான், நேற்று இரவு நான் சொப்பனத்தில் மிகுந்த பாடுபட்டேன், இந்த நீதிமானி நிமித்தம் மிகுந்த பாடுபட்டேன், எனவே இவரை ஒன்றும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் பார்க்கும்போது பிலாத்து எப்படியாவது இவரை விடுதலை ஆக்கிடணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி எடுக்கிறான். அப்போ தான் மக்கள்கிட்ட கேட்கும்போது மக்கள்லாம் சொல்றாங்க, பிலாத்து இவனை பரபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்கும், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும், இவரை சிலுவையில் அறைய வேண்டும் சொல்லி அவங்க மீண்டும் மீண்டும் ஒரு கூட்டமாக கத்துறாங்க. அந்த நேரத்தில் பிலாத்தால ஒண்ணுமே செய்ய முடியும். உடனே அவன் கைகளை கழுவிட்டான். இந்த நீதிமானுடைய இரத்தத்துக்கு நாம் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி அவன் கைகளை கழுவணும். உடனே அந்த யூதர்கள்லாம் சொல்றாங்க, இவனுடைய இரத்தப்பழி என் மேலும் எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேலும் வரட்டும், இவனை சிலுவையில் அறையும் சொல்லி துணிகரமா சொல்றான். உடனே வேற வழி இல்லாம அவரை சிலுவையில் அன்னைக்கு நீங்க பார்த்தோன்னா, இப்போ நீங்க சிலுவை முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்ம தான் அந்த பரபாஸ். நம்ம மரிக்க வேண்டிய இடத்துல தான் நமக்கு பதிலாக ஏசப்பா மரிச்சிட்டாங்க. நமக்கு பதிலாக ஏசப்பா மரிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஏசப்பா மரிச்சதுனால அவன் மரணம் மரிக்கவில்லை. அந்த பரபாஸ் திருடன் தான், கொலைகாரன், கொலைபாதகன், பெரிய பாவத்தில் உள்ளவன். ஆனா அன்னைக்கு அவன் மரிக்கல. அதே நான் போலதான் என்னைக்கு ஏசப்பா நம்ம வாழ்க்கையில வந்துட்டாரோ, அவர் நமக்குள்ள இருந்த அந்த மரணத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டு அவர் மரணத்தை அழிச்சிட்டாரு. நமக்குள்ள அவருக்குள்ள இருந்த அந்த நித்திய ஜீவனை நமக்குள்ள வச்சிட்டார். இன்னைக்கு நமக்கு பதிலாக அவர் மரிச்சிட்டார். எனவே நாம் மரிக்க தேவையில்லை. ஆமென். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதியெல்லாம் அவர் சுமந்துட்டார். இனி நாம் சுமக்க தேவையில்லை. இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து நம்ம இனிமே என்ன பண்ணணும்? பேசணும், தைரியமா பேசணும், தைரியமா பேசணும். ஏன் அப்பா, ஏன் செல்லம் எனக்காக மரணத்தெல்லாம் ருசி பார்த்துட்டார். இனி நான் மரணத்தை ருசி பார்க்க தேவையில்லை. ஆமென். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை, இனி அவர் மரிப்பதில்லை. ஆமென். நாங்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லுங்க. என் அப்பா ருசி பார்த்துட்டாரு, அவர் டேஸ்ட் பண்ணிட்டாரு. இனி டாக்டர் சொல்லலாம், உனக்கு மரணம் இத்தனை நாள்ல நீ மரிச்சிருவேன்னு சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, ஏன் அப்பா மரணத்தை ருசி பார்த்துட்டார், அவர் மரிச்சிட்டார், இனி எனக்கு மரணம் இல்லை. ஆமென். இனி நான் மரணம் இல்லை. அவர் மரணத்தையும் அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் அவர் வெளியரங்கமாக்கிட்டார். இனி நம்ம விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். இனி ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை எடுத்து நீங்க மறந்துறாங்க. இது முக்கியமான வார்த்தை. 2 தீமோத்தேயு 1:10 இந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி
அதை அறிக்கை பண்ணுங்க. ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கிட்டார். மரணம் இனி எங்களை ஆண்டு கொள்வது இல்லை, நீ நாங்கள் மரிப்பதில்லை என்று சொல்லுங்க. ஆமேன். ஆதாம் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் எல்லா மக்களுக்குள்ள எப்படி மரணம் வந்ததோ அதே போல இயேசு கிறிஸ்து என்ற ஒருவருடைய கீழ்ப்படிதலின் நிமித்தம் இன்னைக்கு ஜீவன் எல்லா மக்களையும் ஆண்டு கொண்டது. இன்னைக்கு ஜீவன் ஆண்டு கொண்டு இருக்கிறது. அவருடைய ஜீவன் நமக்குள்ள ஆண்டு கொண்டு இருக்கிறது. இனி மரணத்துக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. கடவுள் எதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து மரித்தார்? கல்வாரி சிலுவையிலே 7வது வார்த்தையாக அவர் சொன்னார், பிதாவே என் ஆவிய உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் போட்டிருக்கு, பிரசங்கியில ஒரு வசனம் போட்டிருக்கு, ஆவியை விடாதிருக்க ஆவியின் மேல் ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் ஒருவனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஒருத்தனுக்குமே அதிகாரம் கிடையாது. ஏன்னா ஆதாம் செஞ்சிட்டான், பாவம் செஞ்சிட்டான், பழத்தை தின்னுட்டான். அவன் மூலமா மனுஷனுக்கு மரணம் வந்துட்டு. எனவே ஆவியை விடாம இருக்க ஒருவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஒருத்தனும் சொல்ல முடியாது நான் வாழ்வேன், நான் மரிக்காம வாழ்வேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் மரணத்துக்கு அதிகாரம் இடம் கொடுத்துட்டான், பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். ஆனா ஏசப்பா மரணமே இல்லாத அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் மரிக்க தேவையே கிடையாது. ஆனா அவர் நமக்கு பதிலாக, முழு மனுக்குலத்துக்கும் பதிலாக கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வந்து, மாம்சத்தில் இறங்கி வந்து, ஒரு மனுஷனா இறங்கி வந்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து, பிதாவே என் ஆவியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லா மக்களுடைய சார்பாக, எல்லா மக்களுடைய ஆதாம் ஏவாள்ல இருந்து கடைசி பிறக்க போற ஒவ்வொரு மனுஷனுடைய, ஒவ்வொரு மிருக ஜீவனுடைய சார்பாக அவர் நின்று, பிதாவின் சமூகத்தில் அவர் நின்று என்ன பண்ணிட்டாரு? ஆவியை உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டப்பா, இனி என் பிள்ளைங்க மரிக்க தேவையில்லை, என் பிள்ளைங்களுக்கு ஒரு அடக்க ஆராதனை இனி தேவையில்லை இந்த பூமியில. அவர் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்த போது அவர் அடக்கம் பண்ணாங்க. அவர் சரீரத்துல சுகந்த வாசனைய பூசி அவர் அடக்கம் பண்ணாங்க. அவருக்கு அடக்க ஆராதனை நடந்தது. எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டார். நீ தைரியமா இருக்கலாம். இனி நம்ம தைரியமா இருக்கலாம். சொல்லுங்க, என் ஓட்டத்தை நான் அவருக்காக ரொம்ப வருஷம் வாழ்ந்து ஓட்டத்தை முடிச்சிட்டு, அவர் 2வது எப்படி உயிர் திறந்த பிறகு அவர் எப்படி போனாரு, அதுதான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். ஆமேன். ஒரு மேகம் வந்து அவரை எல்லார் கண்களுக்கு முன்பாக, கண்களுக்கு மறைவாக அவரை எடுத்துக்கொண்டது, டக்குன்னு எடுத்துக்கொண்டது. அதுதான் நம்முடைய ஓட்டம், அதுதான் ஜெயமான ஓட்டம். அதற்கு தான் தேவன் நம்ம இந்த பூமிக்கு இறங்கி வந்து மரித்தார். ஆமேன். கடவுள் மரிக்கணும், அதனாலதான் எல்லா மக்களுக்காக மரிக்கணும், அதனாலதான் மரித்து அவர் எழுந்தார். ஆனா 2வது அவர் திரும்ப இந்த பூமியிலிருந்து போகும்போது எப்படி போனாரு? மேகத்துல ஏறி போனார். அப்படிதான் நம்ம போவோம். ஓட்டத்தை முடிச்சுட்டு ரொம்ப வருஷம் கடவுளுக்காக வாழ்ந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடிச்சுட்டு நமக்காக அப்பா என்ன பண்ணுவாரு? ரதத்தை அனுப்பி விடுவார். என் பிள்ளை வா, என் ஓட்டத்தை முடிச்சிட்டான், என் பிள்ளை ஓட்டத்தை முடிச்சிட்டான் என்று சொல்லி அவர் அனுப்பி விடுவார் நமக்காக. அவர் நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாளொன்று வரும், நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். சொல்லுங்க, எங்க ஓட்டம் ஜெயமாய் முடியும். பாதியில முடியாது, பாதியில் எங்க ஓட்டம் முடியாது. மரணம் எங்களை ஆண்டு கொள்வதில்லை. அவர் எங்களுக்காக மரிச்சிட்டார். கொஞ்ச நேரம் அப்படியே ஆவியில ஜெபம் பண்ணுங்க. அந்த மரணத்தின் கிரியை அவர் அழிச்சிட்டார். இன்னைக்கு நம்ம வார்த்தையை, அந்த வசனத்தை பேசி நம்ம வேரோடு அழிக்கணும். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்ப அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மேலும்
இந்த அபிஷேகம் கடந்து வரட்டும். ஜீவன் அழியாமை என்ற அந்த அபிஷேகம் கடந்து வருவதாக கட்டவிழ்க்கிறேன். ரேப்ரா காபாராப எல்லா மரணத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தை வேரோடு எரியட்டும், 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 எரியட்டும். ரேப்ரபர தரபரி பலதரபரி பலபரி கததெரதெரதெரதெரதெர உலபலதர மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அப்பா, உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும், உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். உம்முடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் நீர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த நிமித்தம் ஒவ்வொருவருக்குள்ளும் உயிர்த்தெழுந்தின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. உயிர்த்தெழுந்த வல்லமையை ஊற்றுங்கப்பா. உயிர்த்தெழுந்த வல்லமையை ஊற்றுங்க. எல்லா மரணத்தின் கிரியைகள் வேரோடு எரியட்டும். எல்லா அவிசுவாசங்கள், சந்தேகங்கள்லாம் மாறட்டும். சந்தோஷத்தால் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. நல்லா துதிங்க, துதிங்க, துதிங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்பா நன்றி. கல்வாரி சிலுவையிலே நீர் பட்ட பாடுகளுக்காய் நன்றி. எங்களுக்காக உம்முடைய ஆவியை பிதாவின் கரங்கள் ஒப்பு கொடுத்தீரப்பா. அந்த நேரத்துல சிலை கிழிந்தது என்று பார்க்கிறோம். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் என்ற அந்த நடுவாய் இருந்த அந்த திரை சிலை கிழிச்சிட்டீங்கப்பா. ரெண்டா கிழிச்சு தேவனோடு ஒப்புரவாக்கிட்டீங்கப்பா. தேவனோடு உம்மோடு எங்களை ஒப்புரவாக்கிட்டீங்கப்பா. ஒப்புரவாக்கிட்டீங்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஷாப்ரா காஃபா ரபா லதுரா பாரா காபாரிமா ரேப்ரா காஃபா ரபா லதுரா பா ஷேதரா காபோ. நல்ல நல்ல கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் ஆவியில், ஆவியில். லேப்ரா காஃப்ரா பரா துரா பரா ஷிபா ரபா ரேபா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும். ஒவ்வொரு மக்கள் மேல இறங்கட்டும், ஒவ்வொரு மிருக ஜீவன் மேல இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். எல்லா மரணத்தின் கிரியைகள் எரியட்டும். இனி மரணம் கேள்விப்படவே கூடாதுப்பா. இனி பூமியில அடக்க ஆராதனை என்பதை இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்குள்ள அந்த அபிஷேகம் கடந்து போட்டும், ஒவ்வொருவருக்குள்ள கடந்து போட்டோம். ரேப்ரா பரா தரேபெரே ஷேபாலாமா ரேப்ரா பாலா தரேபெரே காபா ரூஃப் ரூஃப் ரபரா தரேதரே ஷேதரரரியான்சே லூஃப் ரபரா தரபா ரிமாலா தரபி. இனி மரணம் இல்லை, இனி அழுகை இல்லை, இனி வருத்தம் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயிட்டு ரேப்ரா பரா தரபரா ஷிபரா பரா பலா தரா காபா. Glory, glory, glory. Ribara daraba shabara bara bala dara dara dara. La baraka bari balaba marita Kristu ini மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நன்றி அப்பா. உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாங்கள் இணைக்கப்பட்டு இருப்போம். சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் சாயலில் நாங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு அணுக்கள்ல வேலை செய்யட்டும், ஒவ்வொரு உள் உறுப்புகள்ல வேலை செய்யட்டும். ஜீவன் அழியாமை ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள இறங்கட்டும், ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள இறங்கட்டும். லிவர்ல இறங்கட்டும், லங்ஸ்ல இறங்கட்டும், ஹார்ட்ல இறங்கட்டும், ஓ குடல்ல இறங்கட்டும். ஒவ்வொரு உறுப்புகள்ல, மூளையில, டிஎன்ஏல, பல்ஸ்ல, இசிஜில. ஆமென். ரேப்ராகா பரபல தரபரி பல தரபரி இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். லேப்ராகா பரி பல பரி பல தரபரி பல தரப இறங்கட்டும், 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 இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். ஜீவன் அழியாம இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். கட்டவிழ்க்கிறோம். பலன் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். உடையட்டும், 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 உடையட்டும். எல்லா சாபகட்டுகள் உடையட்டும். ஃபயர். ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் குருத்தோர் ஞாயிறிலும் எங்களோடு கலந்து இணைந்து ஆராதித்த அத்தனை பிள்ளைங்க வாழ்க்கையிலும் இனி ஜீவன் அழியாமை வெளிப்படட்டும். ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்.
எல்லா மகிமையுமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா. God bless you all.